புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு கண்ணன் அவர்களும் ஆடிட்டர் பிரபாகர் அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கார்கள். வணக்கம். மதுவிலக்கு போராட்டத்திற்கு ஆதரவாக வகுப்புகளை விட்டு வெளியேறி மாணவர்கள் போராட வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் அறைகூவல் விடுப்பது ஆபத்தானது, மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இதில் இருக்கு அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். அதாவது அது அவருடைய கருத்தாக இருக்கலாம். சமீப நாட்களில் மாணவர்கள் போராட்டங்களில் பங்கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவது அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஒரு அறிவுரையாக இருந்துகிட்ருக்கு. இது நிச்சயமாக ஏற்கத்தக்கது இல்லை. எதிர்கால சமூகத்தில் பொறுப்புகளுக்கு வரப்போகிறவங்க மாணவர்களாக தான் இருப்பாங்க. மாணவர்கள் ஒரு சமூக விழிப்புணர்வோடு கல்வி நிலையங்களிலிருந்தே வெளிவருவது என்பது தேவைப்படுது. மதுவிலக்கு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம், ஆனால் அதில் மாணவர்கள் பங்கெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவது பொருத்தமாக இருக்காது. அவர் நாங்கள் என்னென்ன வகையில் போராடி இருக்கிறோம் அப்படின்லாம் ஒரு பட்டியல் அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறார். அப்படி நடத்தியிருக்கக்கூடிய போராட்டங்களுக்கு இன்னும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எதிர்கால சந்ததியும் அதோடு சேருவது என்பது நல்லது தான். இல்லை, ராமதாஸ் மாணவர்கள் போராட்டத்தை முற்றிலுமாக மறுக்கல, அதை அவர் வரவேற்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த போராட்ட வடிவங்கள், மாணவர்கள் மீது காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், இந்த விஷயங்களை தான் அவர் பேசுறார். அதாவது போராட்ட வடிவங்கள் மாணவர்கள் வெளியில் வருகிற போது ஜனநாயக ரீதியாக போராட்டம் நடத்துறாங்க. காவல்துறையினுடைய நடவடிக்கை அவர் கண்டிக்கவும் செய்திருக்கிறார். அவருடைய அறிக்கையில் காவல்துறை மாணவர்கள் மீது பொய் வழக்கு போட்டிருக்கிறது, அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது, இதெல்லாம் கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்கிறார். இதில் என்ன ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டி இருக்குது, அழுத்தமாக சொல்ல வேண்டி இருக்குது அப்படின்னா, மாணவர்களுக்கு நீங்கள் பச்சைப்பன் நடந்த கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ, அரசு கல்லூரி மாணவர்கள் மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முதல் தலைமுறை மாணவர்களாக இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, சாதாரண குடும்பத்தை சார்ந்த மாணவர்களாக இருப்பாங்க. அன்றாடம் பெற்றோர்கள் யாராவது ஒரு தந்தை குடித்து விட்டு வருவதனால் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு காரணமாக தான் மாணவர்கள் இருப்பாங்க. இந்த மாணவர்கள் தான் இன்றைக்கு வீதியில் போராடக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. எந்த என்ஜினியரிங் கல்லூரி மாணவரும் இதில் போராடலை, எந்த செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் மாணவரும் இதில் போராடலை. ஏன்னா இதெல்லாம் மிடில் கிளாஸ் மற்ற செக்ஷன் வருது. அப்போ இது போராட்டத்தில் எல்லா தரப்பு மாணவர்களும் வருவது என்பது தேவைப்படுது. ஏன்னா இது ஒரு சமூக கருத்தாக மாற வேண்டியிருக்கு. எனவே ஒரு அழைப்பு விடுவது என்பது தேவைப்படுது. எந்த கிளாஸினுடைய போராட்டம் என்று பார்க்காமல் எல்லா தரப்பு மாணவர்களும் சேர்ந்து போராடுவது என்பதற்கான ஒரு அழைப்பு விடுவது என்பது தேவைப்படுகிறது. அப்பர் மிடில் கிளாஸ் மேல்தட்டு மாணவர்களுக்கு மதுவோட தீமை தெரியல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். நான் அப்படி ஏத்துக்கல. அதனாலதான் சொல்றேன், அந்த தீமை தெரியல என்பதில்லை, அவங்களுடைய கல்வி நிலைய சூழல் அவங்கள போராட்டத்துக்கு அனுமதிக்காம இருக்குது. எனவே ஒரு அழைப்பு விடுவது என்பதன் மூலம், அவர்கள் போராட்டத்தில் பங்கெடுப்பதன் மூலம் இன்னும் இது மாதிரியான சமூக பிரச்சனைகளில் மாணவர்களுடைய முன்னாடி நடந்த உதவியாக கல்லூரி நிர்வாகத்தில் அனுமதி வாங்கிக்கிட்டா மாணவர்கள் தெருவில். தனியார் கல்லூரிகளில் எந்த கல்லூரியும் அனுமதிக்கிறது இல்லை. தனியார் கல்லூரி எந்த கல்லூரியும் அனுமதிப்பதில்லை. தனியார் கல்லூரி மாணவருடைய போராட்டங்களும் குறைவாக தான் இருந்திருக்கு எல்லா காலங்களிலும். அரசு உதவி பெறுகிற கல்லூரிகளிலிருந்து தான் மாணவருடைய போராட்டம் அதிகமாக இருந்திருக்கு. இப்போது அந்த போராட்டம் ஒரு முக்கிய வடிவத்துக்கு வந்திருக்குது, அரசை நிர்பந்திக்கக்கூடிய வடிவத்தில் வந்திருக்குது. எனவே அனைத்து பகுதி மக்களும் போராட்டத்தில் ஈடுபடுகிற போது மாணவர்களும் பங்கேற்பது என்பது தேவைப்படுகிறது. அதில் வன்முறை கூடாது, அடக்குமுறை கூடாது என்கிற அவருடைய கருத்தில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. மதுவோட தீமையால யாரெல்லாம் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த மாணவர்கள் தான் போராட்ட களத்துக்கு வராங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் அதை அப்படி பார்க்கலைங்க. மாணவர்கள் அவங்க ஃப்ளாஷ் பாயிண்ட் ரொம்ப கம்மி. அவங்கள ஈஸியாக இன்சைட் பண்ணலாம், எக்ஸைட் பண்ணலாம். ஒரு 10 பேர் வெளியில் வந்தால் 100 பேர் வெளியில் வரதுக்கு சாத்தியம் ஜாஸ்தி இருக்குது. இவர் சொல்கிற மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ்லேயோ இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயோ வரல, கவர்மெண்ட் காலேஜஸில் வராங்கன்னா அவங்க மட்டும் நான் அனுமதி பெற்றா வராங்க, யாரோட அனுமதி அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. இப்போ அரசியல் கட்சிகளுக்கு என்ன ஒரு வசதியாக போயிடுச்சுன்னா, மாணவர்கள் வந்தால் இவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இவரே கூட என்ன சொல்லியிருக்காரு, மாணவர்கள் அமைப்பு போராடுவது வரவேற்கத்தக்கது, ஆனால் மாணவர்களின் போராட்டம் ஒடுக்கப்படுவது கவலை அளிக்கிறது. அப்படிதான் ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அவர் வரக்கூடாதுன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் தான் ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு அவர் தானே சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் எடுத்துட்டார் மதுவிலக்கில். நான் ஆரம்பத்துலேருந்து நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்னத்துக்கு திடீர்னு வைகோ மாணவர்களுக்கு அறைகூவல் விடுக்கிறார், கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி அறைகூவல் விடுக்கலாம், பொறுப்பற்ற முறையில் மாணவர்களுக்கு அறைகூவல் விடுப்பது ஆபத்தானது அப்படின்னு. இப்போ அவருடைய செல்ஃபிஷ் மோட்டிவ் தான் இதில் கொஞ்சம் ஜாஸ்தி வெளியில் வருது. ஆனால் அவருடைய பங்களிப்பு நான் சாதாரணம் சொல்ல மாட்டேன். இந்த மதுவிலக்கு போராட்டத்தில் ஆரம்பத்துலேருந்தே அவர் தான் ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காருன்றது மறுக்கவே முடியாது. ஆனால் இதில் அவருக்கு என்னென்னா, இதுலேருந்து நம்மளோட போராட்டத்தை யாராவது ஹைஜாக் பண்ண போகிறாங்களேன்ற ஒரு கவலை தான் அதில் தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மதுவிலக்கினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மட்டும்தான் பண்ணலாம்னு சொல்லி இன்றைக்கி மாணவர்கள் கூட்டமே மதுவிலக்கில் மதுக்கு அடிமையாக இருக்காங்க நிறைய பேர்.
இவ்வளோ பேர் சண்டை போடுறாங்களே, சண்டை போட்டு ஒரு பாட்டில் நைஸாக எடுத்துகிட்டு போகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை கூட இல்லை, அது 1-2 இருக்கலாம். ஒட்டுமொத்த மாணவர்கள் மீது அப்படி ஒரு புகார் சொல்வது பொருத்தமாக இருக்காது. ஏன்னா எல்லா இடங்களிலும் 1-2 பேர் ஏதாவது தவறிழைப்பவர்கள் இருப்பாங்க. அது சம் பர்சன்டேஜ் இருக்கும். அது காலப்போக்கில் மாற்ற வேண்டிய விஷயமாக இருக்கு. அது மாதிரியான நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த போராட்டத்தை களங்கப்படுத்துது என்கிற கவலையும் இருக்கு. அதே நேரத்தில் அந்த 1-2 நபர்கள் செய்யக்கூடிய தவறான விஷயங்களை முன்வைத்து போராட்டம் களங்கத்துக்குரியது என்று சொல்லுவது சரி. போராட்டம் களங்கத்திற்குரியது நான் சொல்லவே இல்லை. போராட்டம் நல்லதுதான். ஆனால் இந்த மாணவர்களை முன்னோடியாக வைத்துக்கொண்டு அவங்களை ஒரு ஷீல்டா வச்சுக்கிட்டு இப்ப அரசியல் கட்சிகள் செயல்படுவது தான் எனக்கு கவலை அளிக்கிறது. இதுல ஷீல்டு எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி ஒண்ணும் எல்லா கல்லூரியிலும் போராட்டம் நடக்கல. எல்லா கட்சிகளிலுமே மாணவர்கள் அமைப்புகள் இருக்கின்றன. எல்லா கட்சிகளிலுமே மாணவர்கள் அமைப்புகள் இருக்கிறது. அப்போ மாணவர்களுக்கு அரசியல் பற்றிய புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்னா மாணவர்களை அரசியல் கட்சிகள் கட்சிக்குள்ள இழுக்கிறாங்க. அவர்களுக்கான பயிற்சிகள்லாம் வழங்கப்படுகிறது. அப்போ போராட்டம் அப்படின்னு வருகிற போது மட்டும் மாணவர்கள் களத்துக்கு போராடக்கூடாது அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு நியாயம்? மாணவர்களுடைய எதிர்காலம் ஒரு முக்கியமான விஷயம்ன்றது அரசியல் கட்சிகளுக்கு கவலை இருக்க வேண்டும். அதனால் அவர்களை எவ்வளவு தூரத்துக்கு யூஸ் பண்ணிக்கணுமோ அவ்வளோதான் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு மாபுக்கோ ஒரு ரைட்டிங்கோ நீங்கள் அவங்களை யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. அது அவங்களுடைய எதிர்காலத்தையே பாதிக்கும். அரசியல் கட்சிகள் தனது சொந்த ஆதாயங்களுக்காகத்தான் மாணவர்களை பயன்படுத்துகிறது என்பது எனது கம்ப்ளைண்ட். ராமதாஸ் அவரோட அறிக்கையிலேயே மாணவர்கள் மீது போடக்கூடிய வழக்குகளை அவங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. படிக்கிற காலத்துல வழக்குகள் பதியப்படுறது அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்குது அப்படிங்கிற ஒரு அக்கறையோட அவர் பேசியிருக்கிறாருன்னு எடுத்து. அதாவது அந்த அக்கறை வழக்கு போடக்கூடாது என்பதுல எனக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா இதுல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மாணவர்கள் போராட்டத்துக்கு வருவதை தடுக்கிற நோக்கத்தோடு தான் வழக்கு போடப்படுது. அந்த சம்பவம் பர்டிகுலர் மாணவர்கள் மீது ஏன் வழக்கு போடுறாங்க? அங்க என்ன சம்பவம் நடந்திருக்கு? நீங்க தமிழ்நாட்டில் பஸ் எரிப்பு சம்பவம் நடக்காததா? இதே ராமதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது நடக்காத வன்முறை சம்பவங்களா? வன்முறை சம்பவங்கள் எல்லா இடங்களிலும் நடக்குது. கல் வீசுறது, அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுக்கிறது, மது பாட்டில்களை சூறையாடுறது, இதை எதை செஞ்சாலும் மாணவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில சொல்ல வேண்டியது. அதையெல்லாம் அதான் நான் முதலே சொன்னேன், வன்முறை கூடாது என்பதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. சும்மா இருந்த எங்கள் இயக்கத்துக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ரோட்டுக்கு உட்காருவது என்பதையே நீங்க வன்முறைன்னு சொன்னா எப்படி நியாயமா இருக்கும்? ஒரு இடத்தில் ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தை ஒட்டி மாணவர்கள் வெளியில வர்றாங்க. வெளியில் வரக்கூடிய மாணவர்களை போலீஸ் வெளியில் வரக்கூடாது சொல்லுது. வெளியில் வந்தாலே அது வன்முறையாக மாறும் என்கிற முறையில் இருக்குது. போராட்டத்தில் நீங்க போலீஸோடு மோதி பார்த்தா தான் தெரியும். வெளியில வந்த உடனே போலீஸ் லத்தி வச்சு தள்ளுவாங்க. அப்ப மாணவர்கள் இயற்கையாகவே அதை எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் வருது. அந்த நிர்பந்தத்தின் பேர்ல வன்முறை போலீஸால் தான் தூண்டப்படுது. மாணவர்கள் எங்கேயும் தனியா வன்முறை தூண்டப்படுவதில்லை. மாணவர்கள் தாக்கப்படும் போது திருப்பி அடிக்க வேண்டிய பொறுப்புக்கு வராங்க. நேற்று நீங்க பத்திரிகையெல்லாம் செய்தி வந்திருக்குது, காவல்துறை கல்லெடுத்து எறியுது. காவல்துறை மாணவர்கள் மீது கல்லெடுத்து எறிகிறது. அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்களை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு கும்பலாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வருகிறது. அதில் அந்த பொறுப்பு சரியான வகையில் அவர்கள் எஜுகேட் பண்ணப்பட்டு இருந்தா அது வன்முறையாக மாறாது. அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே தடுக்கணும் அப்படின்னு காவல்துறை முயற்சி செய்கிறது. அதற்கான நடவடிக்கைகளை இறங்குகிறது. மாணவர்கள் மீது கல்வீசி தாக்குறது, மாணவர்களை அந்த போராட்ட களத்துக்கு வரவிடாம தடுக்கிறதுங்கிற மாதிரியான செயல்களை செய்யும் போதுதான் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மாணவர்கள் மீது அடக்குமுறை கட்டவிழ்த்து விடுவது மிகவும் தவறு. போலீசாருக்கு அவங்களுக்கும் கூட போலீசாருக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா கண்மண் தெரியாம தான் அடிக்கிறாங்க. மாணவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஆனால் மாணவர்களும் அதே சமயத்தில் பொறுப்புணர்வோடு தான் நடந்து கொள்ள வேண்டும். இது சில விஷயங்களில் நீங்கள் ஏதோ இவர் சொல்கிறாரு வெளியில் வந்தாலே அவங்களோட மாப் சைக்காலஜி வந்துடுதுன்னு ஒரு பஸ் டேன்னு கொண்டாடுறாங்க. அந்த பஸ் டேவே எவ்வளோ வயலண்ட்டாக போகுதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் தமிழ்நாட்டில். ஏன்னா அவங்க அவங்களுடைய இந்த மாப் ஃபியூரி வந்துடுது. அவங்களே அறியாமல் வந்துடுது. ஒரு 10 பேர் அடித்தா ஏன்னு கத்திட்டு ஒரு 100 பேர் சேர்றது ஒரு வழக்கமாக போயிடுது. அது இந்த மாதிரி விஷயங்களில் இன்னும் அதிகமாக சேரவே இது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுது. இப்போ இவங்களை எப்படி தான் தடுக்கிறது? கொஞ்சம் அடக்குமுறையை உபயோகப்படுத்த தான் வேண்டியிருக்கு, கொஞ்சம் ஃபோர்ஸ் உபயோகப்படுத்த தான் வேண்டியிருக்கு. கண்ணீர் புகையோ இல்லை வாட்டர் கேனன்ஸோ அவங்க போலீஸ்காரங்க உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவங்க ஆளாக்கப்படுகிறார்கள். ஆனால் போலீஸ்காரன் அடித்து ஒரு மாணவர்கள் மண்டை உடஞ்ச உடனே அது ஒரு பெரிய அரசியல் ஆக்கிறதுக்கு அரசியல் கட்சிகளும் காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி கிடையாது. அதாவது தாக்கப்பட்ட போது எதிர்வினை என்பது வரும். அதுக்காகவே காத்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லுவது நிச்சயமாக ஜனநாயக சக்திகளை குறைச்சி மதிப்பிடுவது அல்லது அதை கொச்சப்படுத்துவதுங்கிற வார்த்தையில தான் சொல்ல முடியும். இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுறது அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளால முடியாது, தாய்மார்கள் மற்றும் மாணவர்களால தான் முடியும் அப்படின்னு வைகோ சொல்றார். விஜயகாந்த் நீதிமன்றமே தானாக முன் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. திருமாவளவன் திமுக அந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்காதது வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்றார்.
ஒரு பிரச்சனையை கையில எடுத்தாச்சு, இப்ப எப்படி போராடணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் இல்லாம களத்துக்கு அரசியல் கட்சிகள் வந்துட்டாங்க, ஒரு குழப்பமான ஒரு சூழலை அது வந்து ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இதுல குழப்பம் இல்லை, இதுல வந்து ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய தேவை இருக்கு. நீங்க குடி சம்பந்தப்பட்ட விஷயத்துல முதலில் பாதிக்கப்படுபவர் பெண்ணாக இருக்கிறார். இரண்டாவது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுபவர் அந்த குடும்பத்தினுடைய குழந்தைகளாக இருக்கின்றனர். குழந்தைகளுடைய கல்வியும் தாய்மார்களுடைய பல்வேறு விதமான உளவியல் உடல் ரீதியான பிரச்சனைகளும் இணைந்து பாதிக்கப்பட்ட சமூகம் என்கிற முறையில் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் இந்த ரெண்டும் ஒன்றாக சேரும் பட்சத்தில் ஒரு பெண் என்கிற முறையில் ஒரு சமூகத்தில் பாதியாக இருக்கிறாங்க. மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிற போது ஒரு சமூகம், எதிர்கால தலைமுறை நிச்சயமாக குடிக்கு எதிரான சமூகமாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது, இந்தியாவில் அத்தகைய போராட்டங்கள் நடக்கிற போது காந்தி அதற்கான அழைப்பு விடுக்கிற போது இந்தியா முழுவதும் பிரிட்டிஷ் பீரியடில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி வருகிற சூழலில் பல நிலப்பரப்புகள், பெரியார் உள்ளிட்டு பல பேர் தங்கள் வீட்டில் இருக்கிற தென்னை மர கல்லு உற்பத்தி செய்கிற தென்னை மரங்களை வெட்டி விட்டு தான் போராட்டத்துக்கு வந்தாங்க. அப்படி வந்து நம்முடைய நாட்டில் தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு வந்து இருந்திருக்கு. அது தேவைப்படுது. மாணவர்கள் மாதிரியான ஒரு சமூகம் போராட்டத்தில் ஈடுபடுகிற போது எதிர்காலத்தில் அவர்கள் வந்து குடிக்கு எதிரானவர்களாக இருப்பாங்க, ஒரு நல்ல சமூகத்துக்கான அடையாளமாக அவர்கள் இருப்பார்கள் என்கிற பார்வையில தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஒரு செய்தித்தாள்ல எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு சட்டம் தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி வரம் போட்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட கூட்டி பார்த்தா ஒரு 4 கோடிக்கு மேல இருக்கிறது. 330. எல்லா கட்சிகளும் சேர்ந்து அந்த 4 கோடி பேரும் குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி மக்கள் தொகையில வந்து குடிக்க மாட்டாங்க தானே. அது அந்த அரசியல் கட்சிகள் ஏன்? கண்டிப்பா அது வந்து ரொம்ப நல்ல ஒரு புள்ளி வரும். நானும் அந்த செய்தியை பார்த்தேன். அதுல கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2.25 லட்சம் பேர் தான் இருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் ஏன் அவ்வளவு குறைவாக இருக்குது அப்படின்னா, குடி உள்ளிட்ட பல விஷயங்கள் அங்கு வந்து ஏற்கத்தக்கதாக இல்லைங்கிறதுனால தான் உறுப்பினர் எண்ணிக்கை வடிகட்டி வைக்கப்படுகிறது. மற்றபடி அதனுடைய மற்ற அமைப்புகளில் வேணா இருப்பாங்களே ஒழிய கட்சி உறுப்பினர்களாக கம்யூனிஸ்ட் கட்சியில் வர முடியாது. அது ஏன் அப்படி சொல்லப்படுது, அவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்லப்படுதுன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி அதை ஃபாலோ பண்ணுது. மற்ற முதலாளித்துவ கட்சிகளும் அதை அந்த மாதிரியான ஒரு கட்டாயத்தை உருவாக்குவது என்பது தேவைப்படுது. தொண்டர்கள் குடித்து விட்டு வந்து வாழ்க சொல்லுவது அப்படிங்கிற தன்மையில எதிர்பார்த்தாங்கன்னா அது பொருத்தமாக இருக்காது. தொண்டர்களை குடிக்க கூடாது என்று சொல்லுவது தேவையாக இருக்குது. அந்த கருத்துல நானும் உடன்பாடு. சித்தாந்த ரீதியா நீங்க சொன்னது ரொம்ப நல்ல அப்சர்வேஷன். எதிர்கட்சிகளிடையே ஒரு ஒருமித்த கருத்து உருவாகவில்லை. இதிலே இதை வந்து மொத்தமா வந்து அவங்கவுங்க அவங்களுடைய ப்ரௌனி பாயிண்ட்ஸ் வாங்கிக்கணும்னு தான் அவங்க ட்ரை பண்றாங்களே தவிர, இப்போ விஜயகாந்த் சொன்னது சரி, வைகோ கிட்டத்தட்ட வந்து என்னால பண்ண முடியாது என்ற அளவுக்கு ஆகிட்டாரு. ஆனா சண்டை மட்டும் போடுவேன், ஆனா மற்றவங்களெல்லாம் வந்து முன்னு நிறுத்துவேன்ற மாதிரி அவர் பேசுறாரு. ஒரு சமூக பிரச்சனை தானே. ஆனால் முதல் முறையாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு அப்புறமா 1960 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அப்புறமா முதல் முறையாக இவ்வளவு பெரிய லெவல், நான் இன்ஃபேக்ட் போன வாரம் புதிய தலைமுறையில் பேசச்சே இது ஒரு பெரிய அலையாக வரும் என்று நான் நம்பவில்லை என்றே சொன்னேன். ஆனால் ஒரு பெரிய அலையாக வந்து கொண்டிருக்கிறது, வரவேற்கத்தக்கது. இது ஒரு சமூக அவலம். இந்த சமூக அவலத்தை ஒழிக்க வேண்டும். இதற்காக எல்லோரும் பாடுபட்டு தான் ஆக வேண்டும். ஆனால் மாணவர்கள் இதில் வருவதற்கு முன்னால் தாங்கள் குடிக்க மாட்டோம் என்று சத்தியம் செய்துவிட்டு வரட்டும். அரசியல் கட்சிகள்கிட்ட எல்லாருமே சத்தியம் செய்யணும். அரசியல் கட்சிகள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன வேறுபாடுகள் ஓகே. ஆனா நீங்க எவ்வளவுதான் போராடினாலும் அரசு வந்து அந்த போராட்டங்களை இந்த அளவுக்கு பாதிக்காது அப்படின்னு ஓபிஎஸ் வந்து ரொம்ப நாளா அது மாதிரி சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து இப்ப வந்துக்கே கொஞ்சம் டோன் குறைஞ்சு போச்சு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களே எதிர்பார்க்கல இவ்வளவு ஒரு பெரிய எதிர்ப்பு வரும், இந்த ஒரு பெரிய அலை வரும்னு எதிர்பார்க்கல. அதிமுக இதுல கொஞ்சம் வந்து தடுமாறிட்டாங்களோன்னு தோணுது எனக்கு. பிகினிங்ல இந்த அம்மாவுக்கே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. இதை வந்து மதுவிலக்கு கொண்டு வந்து பெண்கள் வாக்குகளை அள்ளி கொள்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருந்தது. இப்ப அதை விட்டுட்டாங்க. இப்ப அவங்க பண்ணினால் கூட இந்த போராட்டத்திற்கு பின்விளைவாக தான் அது நடந்ததுன்ற மாதிரி ஒரு கிரெடிட் எதிர்கட்சிகளுக்கு போயிடும். மதுவிலக்கு அப்படிங்கிறது அரசியல் தான் அப்படிங்கறத நீங்க உங்களுடைய பார்வையை எடுத்துக்கலாம். கண்டிப்பா காங்கிரஸ் குற்றம் சாட்டிய அமைச்சர்கள் யாரும் பதவி விலக தேவையில்லை அப்படின்னு பாரதிய ஜனதா எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதான் இது ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ஒரு தவறான முன்னுதாரணத்தை மீண்டும் மீண்டும் பாஜக வந்து முன்வைக்க விரும்புது அப்படிங்கிறது அப்பட்டமாக நிரூபணமாயிருக்கு. அதாவது பார்லிமெண்ட் கடந்த சில நாட்களாக செயலின்மையோடு இருக்குது, செயல்பட முடியலை, அதை தொடர்ந்து போராடுகிறார்கள். அப்படிங்கிற போது எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவான எண்ணிக்கை. கடந்த காலங்களோடு ஒப்பிட்டு பார்த்தா எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அன்றைக்கு இதே பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய எண்ணிக்கையை அதிகமாக பயன்படுத்தி இடதுசாரிகள் உள்ளிட்டு எல்லோரும் பெரிய அளவில் வலுவாக நின்று அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை வலுவாக போராடி மத்திய அமைச்சர்கள் 6 பேரை ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்க, ஊழல் குற்றச்சாட்டு உள்ளிட்டு.
அப்ப இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அன்றைக்கும் விசாரணையில் தான் இருந்தது. நிரூபிக்கப்பட்டதாக இன்று வரை நம்ம சொல்ல முடியாது. நிரூபிக்கப்பட்டால் விலகுறோம் அப்படின்னா பதவிக்காலம் முடிஞ்சிடும். அது நிரூபிக்கப்படுவதற்கே இவர்கள் பதவியில் இல்லாமல் இருப்பது தேவைப்படுகிறது என்பதுதான் இன்றைக்கு எதிர்க்கட்சி உறுப்பினருடைய கோரிக்கை. அப்படியான ஒரு கோரிக்கையை நாங்க இல்ல அதிகாரத்தில் இருப்போம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம் என்கிற தன்மையில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கள் கூட்டத்தினுடைய அந்த டோன் அப்படிதான் அது வெளிப்படுது. காங்கிரஸ் ஆட்சியில யாராவது ஊழல் செஞ்சா கண்டிப்பா பதவி விலகணும், குற்றச்சாட்டுக்கு உள்ளானா பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறது. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தா அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் வைக்கும்போது மட்டும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது எப்படி சரியாக இருக்கும்? கம்பேரிசனே அப்சர்ட் கம்பேரிசன். ஏன்னா இவர் சொன்னா 6 பேர் விளையாடுறாங்க. யார் யார் விளையாடுறாங்க? தயாநிதி மாறன் எப்போ 2 CAG 1.76 crores குவான்டிஃபை பண்ணினதுக்கு அப்புறமா அது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் மானிட்டர் பண்ணதுக்கு அப்புறமா அவர் விலகினார். ரொம்ப நாளாக விலகவே மாட்டேன்னு சொன்னார். சுரேஷ் கல்மாடி கிட்டத்தட்ட CWSTக்கெல்லாம் அரெஸ்ட் ஆனார். அதுக்கப்புறமா தான் பண்ணாங்க. அஸ்வினி குமார் கோல் ஸ்கேமில் வேற வழியே இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறமா பண்ணினார். PK பன்சல் CBI அவரை புக் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணாங்க. இவங்கெல்லாம் ஒரு ஸ்டேஜில் சாதாரணமாக ஒன்றுமே பண்ணல. இப்போ இவங்க லலித் மோடி விவகாரத்தை சுஷ்மா ஸ்வராஜும் வசுந்தரா ராஜனும் ஒரு சாதாரண குற்றச்சாட்டு கூட கிடையாது, ஊழல் குற்றச்சாட்டுன்னு கூட சொல்ல முடியாத அளவில் இப்போ நான் ஒன்று கேட்குறேங்க. இப்போ நேஷனல் அட்வைசரி கவுன்சில் சேர்மனா சோனியா காந்தி கவுன்சில் சேர்மனா சோனியா காந்தி இருந்தாங்க. நேஷனல் ஹெரால்டு கேஸ் நடக்குது, ரிசைன் பண்ணிட்டாங்க அந்த போஸ்ட். அப்போ அவங்க பண்ணலையே. பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் கோல் ஸ்கேம்ல CBI அவர் குற்றம் சாட்டப்பட்டார். அவர் பண்ணாரா? அவர் பண்ணல. இவங்க எல்லாத்தையும் விட்டாங்க. ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துட்டாங்க. இன்னைக்கு சேதிக்கு 11 நாள் முடங்க இருக்கு பார்லிமெண்ட்னா இந்த காங்கிரஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 44 MP வச்சுட்டு இவ்வளவு முடக்குறாங்க அப்படின்னா இவங்களுடைய RJD CPM CPI சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு விசாரணை செய்வதற்கே அரசு தயாரா இல்ல அப்படிங்கறதான பிரச்சனை. ஸ்டேட்மென்ட் டிஸ்கஷனுக்கு முதல் நாளே தயாரா இருந்தாங்க. டிஸ்கஷனுக்கு கேட்டவங்களே ஆனந்த் சர்மா காங்கிரஸ் தான். ஆனந்த் சர்மா இன்னைக்கு கேட்டு முதல் நாள்ல இருந்தே டிஸ்கஷன்ல இருந்து ஓடி போனாங்க. சார் இன்னைக்கு இந்த நாடு முன்னேறணும், டெவலப் ஆகணும்ன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாத 2 பார்ட்டி எதுனா கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸ். அவங்க 2 பேருமே நல்ல எண்ணம் டிஸ்கஷன் பண்ணிட்டு பார்லிமென்ட் விவாதத்துக்கு முன்னேற்றத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரே ஒரு பாயிண்ட் நான் கேக்குறேன். லலித் மோடியை பாதுகாக்கிறதன் மூலமா என்ன முன்னேற்றத்தை கண்டீங்க? வசுந்தரா ராஜே மெயில் அனுப்பினது டிஸ்கஷனுக்கு ஏன் தயாரா இல்ல? மெயில் அனுப்பியது நேரடியா இருக்கு சார். எல்லாம் இருக்கு சார். மெயில் அனுப்பி நேரடியா இருக்கு. ஊழல் 49 பேர் செத்துட்டாங்க. இது என்ன முன்னேற்றம்? பேர் காங்கிரஸ் ஆட்சியே செத்து போட்டாங்க சார். இது என்ன முன்னேற்றம்? 49 பேர் செத்து போயிருக்காங்க. எதையுமே விசாரிக்காம மேல் போக்கா குற்றச்சாட்டு பண்றது காங்கிரஸுக்கு வழக்கமா போச்சு. அதுக்கு ஜால்ரா தட்டுறது கம்யூனிஸ்டுக்கு வழக்கமா போச்சு. காங்கிரஸினுடைய ஆட்சி காங்கிரஸ் நாங்க ஒண்ணும் இங்க வக்காலத்து வாங்குறதுக்கு எங்க வேலை கிடையாது. என் காங்கிரஸும் பிஜேபியும் ஒரே கொள்கையை தான் அமலாக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஊழல் கொள்கையை அமலாக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் செஞ்ச ஊழலை இன்னைக்கு அறுவடை பண்ணி இருக்காங்கிறத எங்களுடைய நடவடிக்கை. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் சொல்லக்கூடிய விஷயம் பாராளுமன்றம் முடக்கப்பட்டிருக்குது. முடக்கப்பட்டிருக்கிற பாராளுமன்றம் செயலிழக்கணும், அது செயல்படணும் அப்படின்னு சொன்னா செயல்படுவதற்கான ஜனநாயக உரிமையை பார்லிமெண்ட்ல ஒரு ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய கட்சி கொடுக்கணும். ஜனநாயகத்தை அதிகம் பின்பற்ற வேண்டிய கட்சி ஆளும் கட்சி தான். அப்பதான் ஜனநாயகம் இருக்கும். ஜனநாயகம் எப்ப சரியாகும்? பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணதா பார்லிமென்ட்க்கே வருவோம் சொன்னாங்க. அப்ப பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுமா? இவங்க என்ன வேணா அக்கிரமமா கேள்வி கேட்பாங்க. அது அத்தனை பண்ணுவாங்க. அக்கிரமம் கிடையாது சார். பாருங்க இது அராஜகமான செயல். காங்கிரஸ் ஒரு அராஜகமான செயல். இதுதான் ஜனநாயகத்தினுடைய வார்த்தையை ஜனநாயகம் என்பதை அனுமதிக்கல. ஒரு விவாதத்துல கூட அனுமதிச்சா அது அக்கிரமம் அப்படின்னு முத்திரை குத்துவது என்பது ஜனநாயக விரோத அணுகுமுறை சார். ஒண்ணு இல்ல. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பேசவே கூடாது. ஜனநாயக அணுகுமுறையை பிஜேபி தான் பேசுறதுக்கு தகுதி படைத்தது. ஏன்னா மோடி அந்த அளவுக்கு ஜனநாயகம் படைத்தவர். ஏன்னா நாட்டுல பாருங்களேன், ஒரு குறைந்தபட்சம் அமைச்சர் மீது குற்றச்சாட்டு இருக்கிற போது அமைச்சர் இருக்கிற குற்றச்சாட்டை நான் ப்ரூஃப் பண்ணுமா இல்லையா? மெயில்ல கையோடு பிடிபட்டிருக்காங்க போர்ச்சுகல் போறதுக்கு திரும்ப நான் சொல்லலன்னு சொல்றாங்களே ஒழிய சொன்னது புருவாயிருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா நான் சொல்லல. நான் என்ன கேக்குறேன், சொல்லல. ஒரு சீனியர் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு அந்த அம்மா நீங்க சொன்ன அந்த 6 பேர் மீது குறைந்தபட்ச ஆதாரங்கள் இருந்தது அப்படிங்கிறது ஒரு கருத்து. ரெண்டாவது, உடனே எடுத்த உடனே அவங்க ஒன்னும் ராஜினாமா பண்ணல. குற்றம் சாட்டப்பட்ட உடனேயே 3 பேர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறது எந்த விதத்துல சரியா இருக்க முடியும்? அதாவது அடிப்படையில இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்? ஒரு அமைச்சர் இது காங்கிரஸ் இருந்தது கூட்டணி அரசு.
பிஜேபியும் கூட்டணி அரசாக இருந்தாலும் பிஜேபிக்கு ஒரு மெஜாரிட்டி இருக்குது. பிஜேபி மெஜாரிட்டியோடு இருக்கிற அந்த வலிமையை பயன்படுத்தி தான் இன்னைக்கு வந்து இதை எல்லாத்தையும் நிராகரிக்கிறாங்க. அந்த வலிமையை பயன்படுத்தி தான் இந்த ஜனநாயக குரல்கள் எல்லாத்தையும் ஒடுக்கிறதுக்கான நடவடிக்கையை நோக்கி போறாங்க. அடிப்படையில் வசுந்தரா ராஜே சிந்தியா வந்து மெயில் போட்டது உண்மை. அது வந்து பார்லிமெண்டோட சம்மந்தப்படலை, அது தனிப்பட்ட விஷயம். அது வேற ஒரு ஜனநாயக தேவையிலிருந்து பார்லிமெண்ட்டில் பேசப்படுது. வியாபம் ஊழல் பார்லிமெண்டோட சம்மந்தப்படலை, மாநில விஷயம். அதுவும் வந்து ஜனநாயக தேவையிலிருந்து பேசப்படுது. பேசிக்கா ஸ்மிருதி இராணி அவர்களும் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்கிறாங்க. இல்ல சார், வசுந்தரா ராஜே கூட இவரே ஒத்துக்கிட்டாரு. வசுந்தரா ராஜே மேட்டரும் வியாபம் ஸ்கேண்டலும் இது வந்து ஸ்டேட்ஸ் மாநில ஸ்டேட்டை பொறுத்து பார்லிமென்ட் சொல்றாரு. கல்வி பிரச்சனையில அந்த அம்மா மாட்டி இருக்காங்க, சர்டிபிகேட் விஷயத்துல மாட்டிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், டெல்லியில அந்த கவர்னர் தலையிட்டு ரோமரை கைது பண்றாங்க. டெல்லியில போலீஸ் சர்டிபிகேட் விஷயத்துல கைது பண்றாங்க. பிஜேபி அந்த கவர்னரை பயன்படுத்தி அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி அமைச்சர் அவரை பதவியில் தொடர வைப்பது என்ன நியாயம்? சரியா ஊழல் இல்லாத இந்தியாவை கட்டமைப்போம் அப்படின்னு சொல்லிதான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. அப்படி இருக்கிற பட்சத்துல தன்னுடைய அமைச்சரவை சகாக்களோ இல்ல தன்னுடைய கட்சி ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் மீதோ குற்றச்சாட்டு வருகிற போது தார்மீக ரீதியில் அதிலிருந்து விலகிருந்து விசாரணை எதிர்கொள்வதில் பாரதிய ஜனதாவுக்கு என்ன தயக்கம்? குற்றச்சாட்டு யார் பேர்ல வேணா யார் வேணா சொல்லலாங்க. இப்ப நான் உங்க பேர்ல ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம், உடனே நான் வந்து இன்சிஸ்ட் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணனும் நான் இன்சிஸ்ட் பண்ண முடியுமா? அது பண்ண முடியாது. குற்றச்சாட்டு வேண்டாம் சார், ரிசைன் பண்ணிட்டு நீங்க ஃபேஸ் பண்ணுங்க சார். அரெஸ்ட் வேண்டாம் சார். இது என்ன சார்? நான் எனக்கு புரியல. இப்போ ஸ்மிருதி இராணி பத்தி சொல்றாரு. இப்போ சோனியா காந்தியோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல அவங்க அஃபிடவிட் தப்பு சுப்பிரமணிய சாமி பப்ளிக் டொமைன்ல போட்டிருக்காரு. அது சோனியா காந்தி என்ன பதில் சொன்னாங்க அதுக்கு? சோனியா காந்தி சப்போர்ட் பண்றது இவங்க எல்லாம் பேசுறாங்க. சோனியா காந்தி திரும்ப சரி அவங்க தப்பு பண்ணாங்க, அதனால அதே மாதிரி தான் விட்டுருங்க அப்படிங்கறத அதே மாதிரி தான் நான் கேக்குறேன். தப்பு பண்றேன் நான், இப்ப நான் தப்பு பண்றேன், நீங்க தப்பு பண்ண விஷயம் உங்களை சொல்றதுக்கு எனக்கு ஒரு அருகதை பேசிக்கலா இருக்கணும். ஓகே, இதுக்காக எம் பணத்தை வந்து 11 நாளா முடக்கி பார்லிமெண்ட்ல எந்த பில்லுமே பாஸ் பண்ணாம எந்த இதுவுமே பண்ணாம இவங்க வந்து இவங்களுக்கு சம்பளமும் வேணுமா? அதுக்கு அந்த மாதிரி சண்டை போடுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இது என்ன நான் கேட்கிறேன், அருகதை வேணும்னு சொல்லிட்டார் இல்லையா? அந்த அருகதை யாருக்கு இருக்குது? அருகதையோடு பேசணும் அப்படின்னா நம்ம நாட்டுல பிரச்சனையே முன்னுக்கு வராது. கொள்ளையடிக்கிறதுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள்ல இருந்து பல விஷயங்கள் அவரே ஒத்துக்கிட்டாரு. அரசியல் கட்சிகளுக்கு எந்த கட்சிகளுக்குமே அருகதை எல்லாம் இல்ல. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அருகதை இருக்கு. நாங்க வந்து எங்க 10 முதலமைச்சர் இருந்திருக்கோம், 8 முதலமைச்சர் இருந்திருக்கோம். யார் மேல குற்றச்சாட்டு இருக்கா சொல்ல முடியுமா? அது இல்ல பாயிண்ட். அடிப்படையில் நிலைப்பாட்டுல இந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்கிற போது அவை எப்படி சுமூகமா அடிப்படையில் தெரியல. ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய பிடிவாதம் தவறை மறைப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தான் இங்க வந்து ஒரு அநியாய லெவல்ல பிடிவாதமா இல்ல 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 அநியாயமாக என்னுடைய தவறை மறுப்பதற்கு நான் அடுத்தவர் மீது பலி சொல்லுவது என்பது நடந்துட்டு இருக்குது. நல்ல குரல் வளமிக்க ஒரு 3000 ஆண் பெண் பிச்சைக்காரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பாட்டு பயிற்சி கொடுத்து ட்ரெயின் போன்ற பொது இடங்கள்ல பேருந்து நிலையங்கள்ல அரசுடைய சாதனைகள் திட்டங்களை வந்து பொதுமக்களுக்கு கொண்டு செல்லும் முயற்சியை மத்திய அரசு தொடங்கியிருப்பதாக செய்தி வெளியாயிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது பிச்சைக்காரர்களை பிச்சை எடுக்க வேண்டாம், அவர்களை வேற திட்டத்துக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மத்திய அரசுக்கு வந்ததுங்கிறது நல்ல விஷயம். ஆனால் என்ன நோக்கத்தில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்கள் வந்து பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுக்கிற தொழிலை கைவிட்டு அவர்கள் வந்து அரசினுடைய நலத்திட்டங்களுக்கான பிரச்சாரக தொழிலில் ஈடுபடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அரசு ஈடுபடுது. அப்படின்னா இது வந்து அரசினுடைய பணத்தை பிச்சைக்காரனுடைய மறுவாழ்வுக்கு பயன்படுத்தாமல், அவர்களுக்கு ஸ்கில் கொடுத்து வேறு வகையில் பயன்படுத்தாமல், அவங்களுடைய சுயமரியாதை மேம்படுத்துவதற்கான வேலையை செய்யாமல் அரசு தன்னுடைய கூலி ஆட்களாக அவர்களை தன்னுடைய திட்டத்தை பற்றி பிரச்சாரம் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு தூய்மை இந்தியாவை வலுவாக பிரச்சாரம் செய்வது அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய விஷயம். தூய்மை இந்தியா பற்றி பேசுகிற போது பொதுவாக இந்தியா கிளீனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், அது பாராட்டப்பட வேண்டிய அதுக்குரிய நடவடிக்கையில் ஈடுபடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்ல எண்ணம், அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அந்த எண்ணம் எப்போ நிறைவேறும்? அதற்கான ஊழியர்களை அதிகப்படுத்தும் போது தான் நிறைவேறும். நான் என்ன கேட்குறேன், மும்பையில் 3000 பேரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மும்பை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் எத்தனை பேர், அவர்கள் போன்ற வேலையில் ஈடுபடுத்துவதற்கு என்ன ஏற்பாடு, அதை வந்து உரிய வகையில் செயல்படுத்துறதுக்கான நடவடிக்கை என்ன? இப்படி நேரடியாக அவர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட உத்தரவாதமான வருவாயை தராமல் எனக்கான பிரச்சாரர்களாக நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவது வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்காது. அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பது அப்படிங்கிற முறையில் சிந்திச்சது நல்லது, ஆனால் இது ஆரோக்கியமாக இருக்காது.
அவங்களுடைய ஸ்கில் என்ன அப்படின்னு கண்டறிஞ்சு அவர்களுக்கான பயிற்சி கொடுத்து அவர்களை அந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுத்துறதுல ஒன்றும் தவறு இருக்காது. அதற்காக அரசு பணத்தை செலவழிக்கிறது ஒன்றும் தவறு இல்லை. ஆனா ஒரு பிரச்சார பீரங்கிகளாக அவர்களை பயன்படுத்துறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆரோக்கியமான விஷயம். இன்னைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கிறது, அரசுடைய திட்டங்களை வந்து அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. நாளைக்கு காங்கிரஸோ இல்ல வேற கட்சிகளோ ஆட்சிக்கு வருகிற போது அவர்களுடைய திட்டங்களை போய் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்ப பிச்சைக்காரங்களாவே இருக்கணும், அரசுடைய திட்டங்களை மட்டும் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் இவங்க சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எப்படி சரியாகும்? பிச்சைக்காரங்களா தான் இருக்க போறாங்க. ஆனா அவங்க அந்த பிச்சைக்காரர்களுடைய ஸ்கில் இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாட்டு பாடும் பிச்சைக்காரர்களை மட்டும்தான் இவங்க செலக்ட் பண்ண போறாங்க. அவங்களுக்கு இன்னும் அதிகமான பாட்டு பயிற்சி கொடுத்து பண்ண சொன்னாங்க. நீங்க ரயில்வே ஸ்டேஷன் நீங்க போய் பார்த்தீங்களாவோ இல்லை மின்சார ரயில்களை பொறுச்சமோ நல்ல குரல் வளம் மிக்க பாடகர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதில் ஒரு ஆய்வு செஞ்சுருக்காங்க, அது ஒரு கருத்தாய்வு செஞ்சுருக்காங்க. அதில் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு சிங்கர்ஸ் ஃபார்மலாக வந்து சங்கீதம் படித்தவர்களே வந்து அங்கே இருக்கிறார்கள். அவங்க வாசிக்கிற ஹார்மோனியமும் அவங்க வாசிக்கிற தபலாவும் நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் அளவுக்கு கூட அவங்க வாசிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஸ்கில் டெவலப் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்திரா காந்தி சமயத்தில் 20 பாயிண்ட் எக்கனாமிக் ப்ரோக்ராம் அந்த மாதிரி இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அபரிதமான திறமை இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களை இசை கல்லூரிகளில் பயன்படுத்தலாம், பாரம்பரிய நாட்டுப்புற கலைகளை வளர்க்கெடுக்கிறதுக்கு அவங்களை பயன்படுத்தலாம். அதனுடைய முதல் கட்டமாக அவர்களுக்கு இன்னொரு மியூசிக்கில் அவங்களுக்கு இது கொடுத்தாங்க. அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சரி நம்மளுக்கு நல்லா பாட்டு வருது, இனிமேல் நம்மளுக்கு இந்த பிச்சை எடுக்க வேண்டாம் அப்படின்ற இன்ஃபேக்ட் அவங்களை பிச்சை எடுக்க விடாமல் ஒரு ரெம்யூனரேஷன் மாடல் இவங்க ஒர்க் அவுட் பண்றாங்க. நீங்க பிச்சை எடுக்க வேண்டாம், நீங்க உங்களுடைய குரல் வளத்தை நாங்க பயன்படுத்திக்கிறோம். எதுக்கு பயன்படுத்தணும்? அரசுடைய திட்டங்களுக்கு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ள் சைல்டு, பெண் குழந்தைகள் படிப்பதற்காகவும் பெண் குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு பெண் சிசுக்களை காப்பாற்றுவதற்காகவும் தூய்மை இந்தியாவை பரப்புவதற்காகவும் தான் இப்போ சதிக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தான். அரசு இவர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல சிந்தனையோட பண்ணிடலாம். இதில் இன்னொன்று 2-3 பாயிண்ட் போட்டிருக்காங்க. அவங்க அனுபவமிக்க பாடல்களை தான் எடுக்க போறாங்க. ரெண்டாவது, குழந்தை பிச்சைக்காரர்களை இதில் ஈடுபடுத்த மாட்டோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, பிராந்திய நாடக குழுக்களையும் மேஜிக் நிபுணர்களையும் அவர்கள் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இதுக்கு ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கவர்மெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க இது வந்து காலங்காலமாக நியூஸ் பேப்பர்லையும் ஃப்ளெக்ஸ் போர்ட்லையும் வைக்கிற இது இன்னொரு முறையாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாரை யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கு. பிச்சை எடுத்துக்கு வந்து ஒரு பெரிய கேவலமான தொழிலாம் சொல்ல மாட்டேன். இன்பம் ஒருவருக்கு இரத்தல்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. யார் எப்போன்னா இறந்தவை துன்பம் உறா அவர்களுக்கு பிடித்த ஒரு காரியமாக இருந்தால் இன்பமும் ஒருவருக்கு ஏறத்தல்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் இந்த பிச்சை எடுப்பதை வந்து ஒரு பெருமையாகவே சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் நிறைய இடத்துல. அவர் ஏற்கனவே பிச்சை எடுக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கிற போது திருவள்ளுவர் காலத்துல இருக்கு போல இருக்கு. எல்லா காலத்திலும் ஒருத்தர் தர்மவான் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறார். ஒருத்தன தர்மவான் அடையாளம் காண்பதற்கு இன்னொருத்த பிச்சை எடுத்தாலும் தெரியும் சொல்லிருக்காரு. இல்ல மகாபாரதத்துல ஒரு விஷயம் உண்டு. மகாபாரதத்துல கிருஷ்ணனும் தர்மனும் சேர்ந்து போகும்போது இங்க இவ்வளவு பேர் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வா உனக்கு இன்னொரு இடத்தை காட்டுறேன்னு கூட்டு போனாராம். என்ன இங்க ஒருத்தர் கூட பிச்சை எடுக்கலன்னு சொன்ன போது தர்மன் ஆச்சரியப்பட்ட போது, கிருஷ்ணன் சொன்னதாக மகாபாரத கதை உண்டு, நீங்க தெரிஞ்சுக்கணும், பிச்சை எடுக்காத ஒரு நாடு தான் நல்ல நாடு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அந்த விஷயம் மகாபாரதத்திலே இருக்குது. அதனால இப்படியான பல விஷயங்கள் அது நியாயப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். காமன்வெல்த் போட்டிகள் நடந்த சமயங்கள்ல டெல்லியில பிச்சைக்காரர்கள் இருந்தால் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அங்க போட்டிகளுக்கு வரக்கூடிய முக்கிய நபர்களுடைய பார்வையில் அவங்க படுவாங்க, நாட்டுடைய கண்ணியம் குறைவாக இருக்கும் அப்படின்னு மத்திய அரசு கருதி அவர்கள் வந்து ட்ரெயின்ல ஏற்றி வெளியூர்களுக்கெல்லாம் அனுப்புனாங்க. அதே மாதிரி ஆந்திர அரசு வந்து இந்த கோதாவரி புஷ்கரம் அப்படிங்கிற திருவிழா சமயங்கள்ல அந்த திருவிழா முடிகிற வரைக்கும் அங்க பிச்சைக்காரர்கள் இருக்கக்கூடாதுன்னு முதல்ல 5000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னாங்க, அப்புறம் 10000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இவங்க எதுக்குமே ஒத்துக்கல. அதுல நிறைய பேர் வந்து நாங்களும் பிச்சைக்காரங்க தான் போய் பதிவு செஞ்சு அப்புறம் அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்ததெல்லாம் பார்க்கிறோம். அப்போ பிச்சைக்காரர்களை ஒரு அரசு வந்து அவமானமாக கருதக்கூடிய ஒரு சூழல்ல அவங்களுடைய மறுவாழ்வுக்காக அரசு இது போன்ற ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளை எடுக்கும்போது அதை பாராட்ட தானே செய்யணும். இல்ல, அதுதான் நான் சொன்னேன். அதாவது மறுவாழ்வுக்கு குறித்து சிந்திப்பது நல்லது. அது ஒரு உற்பத்தி சார்ந்ததாக இருக்கணும். சார் வந்து ஒரு ஆடிட்டர், பணம் எப்போ மேலும் மேலும் இதாகும், அடிப்படையில் நீங்கள் வந்து உற்பத்தி சார்ந்த துறையில் ஈடுபடுத்துகிற போது தான் அவங்க வந்து ஒரு உண்மையிலேயே அவங்க வந்து வேலையில் இவர் என்ன சொன்னார் பேசும்போது, நீங்களும் சொன்னீங்க, அடிப்படையில் ஒருவர் வந்து வேலை வாய்ப்பு நிரந்தரமாகணும்ல, நீங்கள் கொடுக்குற வேலை வாய்ப்பு நிரந்தரமாகணும். பிச்சை எடுக்கிற தொழிலை மறக்கணும்னா
அதான புனர்வாழ்வு. அந்த புனர்வாழ்வு கொடுக்கிற வகையில் அது இல்லை. வேற வகையில் அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தால் அந்த வேலை வாய்ப்பு பணப்புழக்கத்துக்கு, தொடர்ச்சியான பணப்புழக்கத்துக்கு மாறும். அது வந்து புதிய வேலை வாய்ப்பை உருவாக்கும். இவங்களுக்கு கிடைக்கிற விஷயம் வந்து புதிய வேலை வாய்ப்பை உருவாக்குவதாகவோ இவங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பை தருவதாகவோ அது இருக்காது. இல்ல, இது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான். திரும்பவும் பிச்சைக்காரர்களாக தான் போய் நிக்க முடியும். நீங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்லயே அவங்க வந்து பிச்சை எடுக்க கூடாது, பிச்சைக்காரர்களை யூஸ் பண்ணலாம். ஆனா அவர்களுக்கு ரெம்யூனரேஷன் மாடல், ஊதியத்துக்கு அவங்க ஊதியம் வழங்கும் முறையை வந்து ஒரு செப்பரேட் தான் கவர்மெண்ட் கொடுக்க போறது. அப்படின்னா which means they are going to be employed in a பெர்மனண்டா. இது பாருங்க, இதெல்லாம் இப்பவே கம்யூனிஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சிடாதீங்க. பண்ணலாமா அப்படி ஆரம்பம் வந்து அவங்களுக்கு ஒரு வேலைன்னு கொடுத்து அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து அவங்களை ஒரு புனர்வாழ்வுக்கு இது ஒரு ஆதாரமாகத்தான் இதை பார்க்கிறேன் நான். இல்ல, மேக் இன் இந்தியா ஆரம்பிக்கும் போது அது பரபரப்பாக பேசப்பட்டது. அப்ப தூய்மை இந்தியா ஆரம்பிக்கும் போது அது பரபரப்பாக பேசப்பட்டது. அப்ப யோகா பத்தி பேசும்போது பரபரப்பாக பேசப்பட்டது. அதே மாதிரி இப்பவும் இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சு பரபரப்பாக பேசப்பட்டு அவர் எந்த பயனுமே இல்ல அப்படிங்கறது அவருடைய வருத்தமா. அதுதான் கவர்ச்சி தான் இதுல இருக்குதுங்கறத நான் சொல்றேன். எதுவுமே இப்ப யோகாவோ இல்ல மேக் இன் இந்தியாவோ எதையுமே மூட்டை கட்டி வச்சுடலையே. எல்லாம் நடக்குது. எல்லாம் ஏங்க ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறச்சே பரபரப்பா தாங்க இருக்கும். அதுக்கப்புறமா அது பாட்டு இட் இஸ் ஆன் a machinery, இட் இஸ் ஆன் இட்ஸ் ஓன். அது ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல போயிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. எதுவுமே எதையுமே மூட்டை கட்டி வச்சிடல. எனக்கு இப்படி ஒரு உத்தரவாதம் கொடுங்க சார். உங்க நீங்க கொடுக்க முடியாது. பட் ஒரு பொதுவான ஒரு விஷயத்துக்கு வருவோமே. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து இந்த பிச்சைக்காரர்களை பயன்படுத்துவது, இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்லை பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லும்போது இவங்களை நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாடு முழுவதும் இசை தேவை இருக்குதானே செய்யுது. இவங்களை ஏன் வந்து இசை ஆசிரியர்களாக கிராமப்புறத்தில் பயன்படுத்தக்கூடாது? நீங்க வந்து யோசிக்கணும்னா, இவங்க ஒரு பாடகர், நல்ல பாடகர் அப்படின்னு சொன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இசை கற்றுத்தருவது பள்ளிக்கூடத்துல சார், கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்னைக்கு அப்படி ஒரு ஏற்பாடு இல்லைல்ல, அதை ஏன் கொடுக்க கூடாது? ஒரு நிமிடம், அதை நான் வந்து என்னுடைய தெரிந்தவர்கள் அனைவருமே நன்றாக கற்றுக் கொடுக்க முடியும் என்று சொல்ல முடியாது. they may be good skillful musicians, they may not be good music teachers. அவங்க எல்லாரையுமே நீங்க கற்றுக் கொடுக்கணும் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் நீங்க பிச்சைக்காரர்களுக்கான மறுவாழ்வு திட்டங்கள் அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவா யோசிச்சா அது எல்லாருக்குமான நல்ல குரல் வளமிக்க அப்படின்னு ஒரு லிமிடேஷனுக்குள்ள போகும்போது இப்ப மற்ற பிச்சைக்காரர்களாவே இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது வந்து ஒரு எல்லாத்தையுமே நெகட்டிவா பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை பார்வை தான். இதெல்லாம் கேள்விதான். ஆனா ஒரு 10,000 பேர் இருக்கு, நான் முதல்ல 2,000 பேரை நான் செலக்ட் பண்ணி அந்த 2,000 பேர் கொடுக்கலாம், அப்ப நீ 8,000 பேர் விட்டுருவியா அப்படின்னு கேட்க முடியாது. அந்த 8,000 பேருக்கு அடுத்த ஒரு திட்டம் வரும். அது அடுத்த சிந்தனை. அது இப்ப முதல்ல இந்த 2,000 பேர் கொஞ்சம் கொஞ்சமா தாங்க நாட்டை முன்னேற்ற முடியும். நாட்டை ஒரே நாள்ல ஓவர் நைட்ல முன்னேற்ற முடியுமா? இல்ல, குழந்தை பிச்சைக்காரர்கள் அப்படின்னு பார்க்கிற போது ஏன் குழந்தைங்க வந்து பிச்சை எடுக்கும் தொழில ஈடுபடுறாங்கன்னு யோசிக்கிற பொழுது அதற்கான ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, வீட்டை விட்டு அவங்க வந்து அதிகமாக வெளியேறாங்க. அங்க இருக்கக்கூடிய வறுமை, இல்ல மாற்றாந்தாய் கொடுமை, இல்ல அம்மா அப்பாவுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரியான சூழல்ல இல்ல கல்வி வராது, இது மாதிரி ஏதோ ஒரு காரணத்துல அவங்க வீட்டை விட்டு வெளியேறாங்க. அவர்கள் வந்து இந்த மாதிரியான தொழில ஈடுபடுறாங்க. இன்னொன்னு, இதுல வந்து டைரக்டா மாஃபியா கும்பல ஈடுபட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைகள் அவங்க கடத்தி உறுப்புகளை அகற்றி அதை செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம செய்தித்தாள்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான தொழில அவங்க வர்றதுக்கு சமூக பிரச்சனைகள் என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு, அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் என்ன மாதிரியான விஷயங்கள் காரணமா இருக்குங்கிறத அலசி ஆராய்ஞ்சு அதற்கான ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கறதானே ஒரு சரியான பார்வையாக இருக்க முடியும். கரெக்ட் நீங்க சொல்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கடவுள்னு ஒரு சினிமா எடுத்தாங்க. அந்த நான் கடவுள் இந்த ஒரு பிரச்சனையை மைய கருத்தா வச்சே எடுத்தாங்க. இப்போ என்னன்னா, பப்ளிக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது, இவ்வளவு நடக்குது போல இருக்கு, இந்த பிச்சைக்கார சமாச்சாரமே ஒரு இண்டஸ்ட்ரியா நடக்குது, நீங்க சொல்ற மாதிரி சில மாஃபியா கும்பல் அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க என்ற விஷயமே பப்ளிக்கு தெரிய வச்சதே அது ஒரு சமூக நோக்கோடு எடுக்கப்பட்ட ஒரு சினிமான்னு சொல்லலாம். ஆனா அவர் வந்து ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து வெளியில வச்சாரே தவிர சொல்யூஷன் அவரால் கொடுக்க முடியாது. அது கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். அது ஆனா வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு முதல்ல தெரியணும். அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு சொல்யூஷனை பற்றி யோசிக்க முடியும். சில விஷயங்களாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட். ஒரு சமூக பிரச்சனை தான் அது, இந்த பிச்சைக்காரர்களுடைய பிரச்சனை. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கலைஞர் வந்து பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் கிட்டத்தட்ட முதல் ஆட்சி காலத்திலேயே அவர் கொண்டு வந்தார். அவருக்கு இருந்த ஒரு நல்ல சிந்தனை கூட நான் சொல்லுவேன். அதை அந்த ஒரு நல்ல சிந்தனை இருந்தது, அவருக்கு ஏதோ பண்ணணும்னு பார்த்தார். அது பெரிய அளவில் ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. இன்றைக்கி கூட என்ன வந்து ஆதரவற்றவர்கள், வீடற்றவர்களுக்கு வந்து அனாதைகளுக்கு தங்குமிடம் வந்து இந்த கவர்மெண்ட் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி தூய்மை இந்தியா திட்டத்துக்காக இவர்களை பயன்படுத்துறாங்க. பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக, பெண்கள் பாதுகாப்பு திட்டத்திற்காக, அது குறித்த விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக பயன்படுத்துறோன்றாங்க. என்னுடைய கேள்வி, நீங்க அடிப்படையில் இன்றைக்கு
சுகாதாரம் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? இந்தியாவில் வந்து இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் தொகை கொண்ட நாட்டில் சுகாதாரத்துறைக்கான ஊழியர்கள் இல்லாத போது அந்த சுகாதாரத்தை பற்றி பிரச்சாரம் பண்ணுவது அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து ஒரு முரண்பாடான விஷயமா இருக்குது. இப்ப அடிப்படையில் ஊழியர்கள் தேவை. இவங்களை நீங்க வந்து அந்த ஊழியர்களுக்கான விஷயத்தையும் பயன்படுத்த முடியும். ரெக்ரூட் பண்ணுங்கன்ற போஸ்டிங்ல அடிப்படையில் இந்த மாதிரியான ஏராளமான ஊழியர்களை நீங்க ரெக்ரூட் பண்ணுங்க. ரெக்ரூட் பண்ணுவதன் மூலம் தான் ஒரு உத்தரவாதமான, நீங்க நிரந்தர வேணாங்க, உத்தரவாதமான வாழ்க்கை வேணும்ல, உத்தரவாதமான சம்பளம் வேணும்ல, அதுக்கான வாய்ப்பை கொடுங்க. அது கொடுக்கறதுக்கான சிந்தனை வந்து தேவைப்படுது. ரெண்டாவது விஷயம், அடிப்படையில் குழந்தைங்க கடத்தல் எதில் நடக்குது? குழந்தைங்க கடத்தல் பெரிய அளவில் பிச்சை எடுக்கிற தன்மையில தான் நடந்தது. ஒரு காலத்தில் ஒரு செய்தி ஒன்று வந்தது, அதிகமாக வீட்டிலிருந்து குவித்து கொண்டு வெளியேறிய குழந்தைகள் ரயிலில் பல்வேறு இடங்களில் அடிபட்டு இதுபட்டு ஊனமுற்றவர்களாக மாறி, அது வந்து மாற்றுத்திறனாளிகள் என்கிற தன்மையில் அவர்களை பயன்படுத்த முடியாம மும்பையில மட்டும் பல 10,000 பேர் அப்படியான பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப புனர்வாழ்வு, மறுவாழ்வு என்கிற சிந்தனை இந்த மாதிரியான ஆட்களை கண்டறிந்து ஒரு மாற்றுத்தன்மைக்கு கொண்டு போவது என்பதாக தான் இருக்க வேண்டும். அதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையா இருக்க முடியும். நீங்க தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பிச்சைக்காரர்களை தடுக்கிறது அப்படிங்கிற நோக்கத்துல வந்து கும்பகோணம் நகராட்சியில வந்து ஒரு தீர்மானம் போடப்பட்டது. பிச்சை எடுக்கிறத வந்து தடுக்கணும் அப்படின்னு கும்பகோணம் நகராட்சியில ஒரு தீர்மானம் போடப்பட்டது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை கூட வந்து பிச்சைக்காரர்களை கைது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு 2007 போடப்பட்டது. இப்படி அரசு நிர்வாகம், நீதித்துறை எல்லாருமே இந்த பிச்சைக்காரர்களை ஒரு பிரச்சனையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல அரசு வந்து கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்குது அப்படின்னு நம்ம ஏன் எடுத்துக்க கூடாது? நல்ல பாயிண்ட். நான் என்ன சொல்றேன்னா, ரயில்வே ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ரயிலில் பிச்சை எடுப்பது தவறு, ரயில் நிலையங்களில் பிச்சை எடுப்பது தவறு. எல்லா இடத்துலையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. எல்லா ரயில் நிலையத்திலும் இருக்கக்கூடிய இந்த வாசகங்கள் இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. ஆனா ஏன் எடுக்கிறாங்க? இது நீங்க சொன்னதான், முதல்ல சொன்னீங்கல்ல, இந்த சமூகத்தினுடைய அந்த நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். அந்த நோய் எங்கு இருக்கு, அந்த நோயினுடைய பிறப்பிடம் என்ன, அதை அழிப்பதற்கான நடவடிக்கை என்ன என்பதுதானே அதை ஒழிப்பதற்கான நடவடிக்கையா இருக்க முடியும். இது அரசு வந்து ஒழிப்பதை பத்தி பேசல. இவங்களை ரெக்ரூட் பண்றோம் எதுக்கு? பிரச்சாரத்துக்காக, தன்னுடைய கவர்ச்சி திட்டத்துக்கான விஷயமாக பார்க்கறாங்க. இதன் மூலம் நீங்க அடிப்படையில் அப்படியான ஒரு விஷயத்தை சொல்லும்போது, இதே மத்திய அரசு நிச்சயமாக நினைத்தால் இவர்களை பிச்சை எடுக்கக்கூடியவர்களில் இவ்வளவு பேரை நாங்க வந்து சுகாதார பணிக்கு ரெக்ரூட் பண்றோம், இவ்வளவு பேர் அதை கான்ட்ராக்ட்ல கூட பண்ணிட்டு போங்க, இவ்வளவு பேரை நாங்க இந்த பணிக்காக ரெக்ரூட் பண்றோம் என்று ரெக்ரூட் பண்ண கவர்மெண்டினுடைய தேவைக்கே ரெக்ரூட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அந்த ஏரியால இவங்க பண்ணுவதன் மூலம், அதே பைசாவை கொடுப்பதன் மூலம் நாடு நலம் பெறும்ல. அப்படி ஒரு ஆரோக்கியமான பார்வையில யோசிப்பதான புத்திசாலித்தனம். அதுதானே வந்து கவர்ச்சிகரமானதாகவும் நல்லதாகவும் இருக்க முடியும். இது வந்து வெறும் போலி கவர்ச்சியா தானே இருக்கு. அரசுடைய திட்டங்கள், சாதனைகளை வெளியில கொண்டு போய் சேர்ப்பதற்கு, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு அரசு கிட்ட நிறைய வழிகள் இருக்கிறது. இல்ல இது ஒரு கட்சி சார்ந்த நடவடிக்கையா பார்த்தா அதை பாரதிய ஜனதாவே தன்னுடைய கட்சி நிதியிலிருந்து செய்ய முடியும், தன்னுடைய கட்சிக்காரங்களை வச்சு செய்ய முடியும், என்னுடைய கட்சி இதெல்லாம் செஞ்சது அப்படின்னு சொல்ல முடியும். அதற்கு பிச்சைக்காரர்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு தொலைநோக்கு பார்வையாக இருக்க முடியுமா? அதற்கு அரசு பணத்தை செலவழிக்கிறது அப்படிங்கிறது அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறது. தொலைநோக்கு பார்வையா இருக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க, சஜஸ்ட் பண்ணீங்க அதை முதல்லவே. அப்புறமா சொல்றேன், இது வந்து கட்சியோடைய இப்போ ஒரு அவங்க சொல்லுவாங்க, எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ஒரு இந்துத்வாவோ ஒரு அயோத்தியா ராம ஜென்ம பூமிக்காகவோ வந்து பிச்சைக்காரர்கள் பயன்படுத்தலையே. தூய்மை இந்தியான்றது ஒரு அரசின் திட்டம். பெண் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்பது ஒரு அரசின் திட்டம். பெண் குழந்தைகளை படிக்க வேண்டும் என்பது ஒரு அரசின் திட்டம். இந்த அரசின் திட்டத்துக்காக வந்து ஒரு கட்சி வந்து தன்னுடைய சொந்த பணத்தை செலவழிக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு. ஆனால் இதுல வந்து நாட்டுக்கும் நல்லது, அந்த பிச்சைக்காரர்களுக்கும் நல்லது அப்படின்ற ஒரு அளவில் தான் பார்க்கணும். இதை வந்து நம்ம கொஞ்சம் பெருந்தன்மையோட பார்த்து மற்ற கட்சிகள்லாம் வந்து இதை பாராட்டணும். ஆனால் நான் அரசு எது பண்ணினாலும் அதை நான் அதை குறைதான் சொல்லுவேன், குறைதான் பார்ப்பேன். ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளாக் டாட்டை போட்டு எனக்கு பிளாக் டாட் மட்டும் தான் தெரியுது, இந்த ஒயிட் தெரியவே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு சிந்தனை உருவாக்கப்பட்டு விட்டது. கரெக்டா சொன்னாரு. திட்டம் அப்படின்னாரு. நாங்க என்ன சொல்றோம்னா அது செயலா மாறணும்னு சொல்றோம். செயலா எப்ப மாறும்? மக்கள் உணர்வுல கலந்தாதான். இல்ல, தூய்மை இந்தியாங்கிறது உங்களுக்கு திட்டம் மட்டும்தான். இந்த நாட்டுல வந்து விடுதலை பெற்ற காலத்திலிருந்து அது காங்கிரஸ், பிஜேபி எல்லாருடைய ஆட்சி காலத்திலும் திட்டங்கள் தான் இருக்கிறதே ஒழிய செயல் இல்லை. செயல் எப்போது வரும்னா அதுல வந்து நிச்சயமான ஒரு முழு ஈடுபாடு இருந்தாதான் வரும். திட்டங்கள் மூலமாக நாம் மக்களிடையே ஒரு போலி கவர்ச்சியை உருவாக்கலாமே ஒழிய செயல்தான் வந்து சரியா இருக்கும். செயலுக்கு என்ன தேவை? நீங்க வந்து தூய்மை இந்தியாக்கான ரெக்ரூட் பண்ணுங்க சார். சென்னை கார்ப்பரேஷன்ல காங்கிரஸ் பார்ட்டியா இருக்காங்க ஊழியர்கள், காங்கிரஸ் பார்ட்டியா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், 65 வருடங்கள் 66 வருடங்கள் நம்ம நடந்திருக்கு. திட்டங்களே இல்லாம நாடு இவ்வளவு தூரத்துக்கு முன்னேறல. ஏதோ ஒரு பார்ட்டி, ஏதோ கவர்மெண்ட் திட்டங்கள் போட்டிருக்காங்க, திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்காங்க, நாடு இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கல. நம்ம 65 வருடத்திற்கு முன்னால் இருந்த மாதிரி இப்போ இந்தியா இல்ல, அது எல்லாருமே ஒத்துப்பாங்க.
அதனால வந்து அதுதான் அது கரெக்ட். அது வந்து சர்வசாதாரணமா நம்ம இது பண்ண இல்ல, முடியாது. அதாவது முடியாது. செயல் மூலம் தான் வாக்களிச்சு உங்களை கொண்டுட்டு வராங்க. நேரம் இல்ல தொடர்ந்து பேசுவதற்கு, அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.